ஹாய் கைஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ட்வின் கிராஃப்ட் அப்படின்னு 2D அனிமேஷன் பண்ணுற ஒரு ஆப் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கும் அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். அதில் குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் வச்சு நாம் அனிமேட் பண்ணலாம். ஆனால் இந்த ஆப்பில் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி கேரக்டர் வேணால் உருவாக்கலாம், எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உருவாக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஸ்பெஷலான ஆப் தான் இந்த Flipaclip அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு 2D அனிமேஷன் மேக்கிங் ஆப். ஸோ இப்போது இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த Flipaclip ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களோட ஏஜ் கேட்கும். உங்களோட ஏஜ் எதுவோ அதை கொடுத்துருங்க. இப்போது அவங்கள ஒரு டுட்டோரியல் கொடுப்பாங்க. ஸோ அது என்ன நாம் இப்போ பார்க்கலாம். இதில் அவங்கள ஒரு சில ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வேணால் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் தான் நாம் பண்ண போகிறோம். இப்போது இந்த கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் அனிமேட் பண்ணுற ப்ராஜெக்டோட பேர், உதாரணத்துக்கு நான் மூவிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன மாதிரி வேணும், ப்ளைனாக வேணுமா, எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ளைனாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு குவாலிட்டி யூடியூபா, இன்ஸ்டாகிராமா, டிக்டாக்கா, யூடியூபா அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம டிக் கொடுத்துடலாம். நான் 720 பிக்சலே போதும்னு கொடுத்துட்றேன். அண்டு இப்போ தான் மெயினான விஷயம், 12 FPS கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 12 FPS அப்படின்னா என்னென்னா, நம்ம அனிமேட் பண்ணுற வீடியோ எவ்வளோ ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ், அதாவது இமேஜ் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு வீடியோ வருது. ஸோ அது மாதிரி 12 இமேஜ் சேர்ந்தால் உங்களுக்கு வீடியோ வேணுமா இல்லது அதிகமாக வேணுமான்னு கேட்போம். ஸோ நான் காட்டுற பாருங்கள். 12னா கொஞ்சம் ஸ்லோவாக நின்று வர மாதிரி இருக்கும். இப்போ 30னா பாருங்கள், ஸ்பீடாக போகிற மாதிரி கொஞ்சம் நிறையா இமேஜஸில் வர மாதிரி இருக்குது. 6 வச்சா பாருங்கள் ஸ்லோவாகவே வருதா. ஸோ இப்போ உங்களுக்கு FPSனால் என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் அதிகமாக 12 கொடுத்துடலாம். ஸோ அப்போ தான் நம்ம ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும். வீடியோவும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துடணும். ஸோ இங்கே பிளாக் கலர் வந்துச்சு, எனக்கு ஒயிட்டாக வேணும் அப்படின்னா இந்த பெயிண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நான் ஒயிட், இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்துடுச்சு. முடிஞ்சதா? இப்போது ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பென். ஸோ இதை தொட்டமாக அதோட ஆப்ஷன்ஸ்லாம் வரும். திக்னஸ் அதிகமாக லோவாக, அதிகபட்சம் நம்ம 20 வச்சுக்கலாம், அதே போதுமானது. இப்போது அதோட ட்ராயிங்கோட கலர் ஸோ பிளாக் தான். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நீங்கள் என்ன கலர் வேணுமோ எல்லா கலருமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ பிளாக் இருக்கட்டும். இப்போது நம்ம ப்ராஜெக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இரேசர். நான் எதாவது ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதை நான் இரேஸ் பண்ணுறதுக்கு இதை தொட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதோட ரேஷியோ நான் அதிகமாக வச்சுட்டு இப்படி இரேஸ் பண்ணோமா இரேசர். இது ஒரு கட்டர் டூல். இப்போ நான் டிசின்னு எழுதிக்கிறேன். இதை கிராப் பண்ணணும். அதுக்கு இந்த டூல் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணிங்கன்னா இது மட்டும் தனியாக கட் ஆகிரும். ஸோ இதை நம்ம சைஸ் என்ன பண்ணிக்கலாம், ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, அடுத்த ஃப்ரேமுக்கும் இதே இமேஜஸ் தான் வேணும், இதே ஸ்டில் தான் வேணும். ஒவ்வொன்றுக்கும் நான் ட்ரா பண்ண முடியாதுன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பெயிண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து டெக்ஸ்ட். ஸோ எந்த டெக்ஸ்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தோமா ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ளஸ் கொடுக்குறக்கு நம்ம ஃப்ரேம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக ஒயிட் தான் வரணும், இங்கே பிளாக் இருக்குது. அது வேணால் நான் மாற்றிக்கலாம். இந்த ஃப்ரேமை நீங்கள் டச் பண்ணிட்டு இந்த காப்பி அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் அப்படியே இந்த இமேஜ் எனக்கு அடுத்த ஃப்ரேம்ஸ்க்கு வேணும்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கிறத தொடுங்க. தொட்டிங்கன்னா அதே வந்துடும் ரெண்டா ஃப்ரேம்ஸ்க்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதில் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எக்கச்சக்கமாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில். அதே மாதிரி ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க.
இது யூஸ் பண்ண உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம வந்து பென் டூல் தான் மெயின் கொடுக்குவோம். ஸோ பென் டூலை தொட்டுருவோம். தொட்டமாக இதில் பார்த்திங்கன்னா பென்சில் இருக்குது, ப்ரஷ் இருக்குது, பென் இருக்குது, ஸ்கெட்ச் இருக்குது. ஸோ ஸ்கெட்ச் தொட்டு இப்போ ட்ரா பண்ணலாம். நீங்கள் வேணால் இதோட ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா இன்னும் திக்காக வரும். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டை பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு 15 to 20 minutes ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை பாருங்கள். இந்த ஒரு 8 செகண்டோ அல்லது ஒரு 5 செகண்டோ பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. இதோட இன்னும் சூப்பராக பண்ணலாம். ஸோ எனக்கு டைம் கன்சப்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொன்றா காப்பி பண்ணி இதை வந்து நான் வந்து அடுத்த ஃப்ரேமுக்கு மாற்றுறேன். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அதோட ரேஷியோ மாறும், அதோட சைஸ் மாறும். ஸோ அதனால் நாம் வந்து கிராப் பண்ணி இந்த கட்டர் டூல் மூலிமா கிராப் பண்ணி நாம் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை எப்படி நாம் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக் மூவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை தொடுங்க, உங்களோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் ஃப்ளிப்பாக்ளிப்போட வாட்டர் மார்க் வரும். ஸோ வேணான்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்போது நாம் கீழே மேக் மூவி அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அவ்வளோ கொடுத்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களோட வீடியோ ரேஷியோ அல்லது உங்கள் வீடியோவோட டியூரேஷன் பொறுத்து இருக்குது. ஸோ இந்த அனிமேஷன் ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியான ஒரு ஆப். எந்த ஒரு 2D அனிமேஷன் மேக்கர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆப்லேயே பண்ணுற அனிமேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளிப்பாக்ளிப் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு டான்டான்னு வரும். நன்றி.